தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏ மதிமுகவுக்கு தாவினார். திமுக எம்எல்ஏ மதிமுகவுக்கு தாவினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 1993ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல், ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல். ராஜீவ்காந்தி படுகொலை அனுதாபாலையாக மாறியது. திமுக கூட்டணி படுதோல்வியை தழுவியது. திமுக கூட்டணி வெறும் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கருணாநிதி மட்டும் சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவர் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் கருதி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அந்த தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மரணம் அடைந்ததால் இடைத்தேர்தல் நடைபெற்றது எழும்பூர் தொகுதிக்கு. ஆக 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. 2லும் திமுக வெற்றி பெற்றது. சட்டசபை தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 2 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. அதில் ஒரு தொகுதி துறைமுகம், கருணாநிதி ராஜினாமா செய்த தொகுதி. அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வராஜ் வெற்றி பெற்றார். திமுகவுக்கு சட்டசபையில் மொத்தம் 2 எம்எல்ஏக்கள் தான் இருந்தனர். அதில் ஒருவர் செல்வராஜ். ஆனால் 1993ஆம் ஆண்டு திமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. வைகோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவர் பின்னால் திமுகவின் ஒரு 40% தொண்டர்கள் அணிவகுத்து சென்றனர். திமுகவின் 2 சட்டசபை உறுப்பினர்களில் ஒருவரான செல்வராஜும் மதிமுகவுக்கு தாவினார். இது கருணாநிதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற, ராஜினாமா செய்த அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்ற செல்வராஜ் மதிமுகவுக்கு சென்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. மதிமுகவுக்கு சென்ற செல்வராஜ் அடுத்த சில மாதங்களில் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1993ஆம் ஆண்டு திமுக எம்எல்ஏ செல்வராஜ் மதிமுகவுக்கு சென்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. திமுகவின் 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் மதிமுகவுக்கு சென்றார், மரணமடைந்து விட்டார். தொடர்ந்து மதிமுகவின் மரண ராசி தொடர்ந்தது. மதிமுக என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, மரண திமுக என்று சொல்கின்ற அளவுக்கு மதிமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பலர் மரணமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.